கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 48வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு போதிக்கிறவர் நான் தான். ஒவ்வொரு நாளும் உனக்கு வார்த்தையை தந்து நிற்க முடியாத சூழ்நிலையிலும் உன்னை நிற்க பண்ணி உனக்காக யுத்தம் பண்ணி இந்த சூழ்நிலை எப்படி நான் கடப்பேன் அப்படின்னு நீ நினச்ச அநேக காரியங்களிலிருந்து உன்னை விடுதலையாக்கி இன்னும் நீ அறியாமல் அநேக பிசாசின் போராட்டங்கள் உன்னை நோக்கி வரும் பொழுது அவை எல்லாவற்றிலும் இருந்து உன்னை பாதுகாத்து நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் வார்த்தையை தந்து உன் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையான விசுவாசமூட்டும் வார்த்தைகளால் உன்னை பலப்படுத்தின உன் தேவனாகிய கர்த்தர் நான். இவ்வளவு நாட்கள் உனக்கு தந்த வார்த்தைகள் ஏதோ சும்மா உன்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதை எதற்காக தேவன் நமக்கு தந்தாராம்? பிரயோஜனமாக இருக்கிறதே நமக்கு போதித்தாராம். நாம் நடக்க வேண்டிய வழியை நாம் அறிந்து கொள்ளும்படியாகவே நமக்கு போதித்தாராம். இப்போ 2 காரியம். இவ்வளவு நாட்கள் தேவஜனங்களாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போதெல்லாம் நம்முடைய இருதயம் களி கூறும், பலப்படும். அந்த சூழ்நிலையில் நிற்கக்கூடிய ஒரு பலன் நமக்குள் வரும். என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் பாதுகாப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது எல்லாமே நமக்குள் வர கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை தான் காரணம். அவருடைய வார்த்தை, சமயத்திற்கேற்ற வார்த்தைகள். இவைகள் ஏதோ சும்மா இல்லை, இவைகள் நமக்கு பிரயோஜனமானவைகள். ஏன் தெரியுமா? வசனத்தில் எப்போவுமே 2 காரியம் வெளிப்படும். ஒன்று, நமக்கான வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம். தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க போகிறார், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நாம் பயப்படுகிற காரியங்களில் கர்த்தர் எப்படி ஒரு ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை செய்வார் அப்படிங்கிற காரியம் அந்த வசனத்தில் இருக்கும். அது மாத்திரமல்ல, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மிடத்தில் தேவன் விருப்பப்படாத கிரியைகள் என்னெல்லாம் இருக்குது, எந்த காரியத்தை நாம் அகற்ற வேண்டும், எந்த காரியத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கட்டளையும் இருக்கும். இந்த 2மே தேவஜனங்களாகிய நமக்கு பிரயோஜனமானது. கிரியையில்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னா, ஒரு வசனத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு விசுவாசிச்சா மட்டும் போதாது. ஆண்டவர் எனக்கு தந்த இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறும், இப்படிலாம் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ அந்த வாக்குத்தத்தம் எனக்கு சுதந்திரமாக என்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியே என் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத விசுவாசிச்சா மட்டும் போதாது. அதற்குரிய கிரியை என்ன தெரியுமா? அந்த வசனத்திற்கான கட்டளையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணும். இந்தந்த காரியங்கள்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமாய், ஒழுக்கமாய், பரிசுத்தமாய் உன்னை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணும்படியாய் உன்னுடைய வாழ்க்கை தரம் மாறும் பொழுது நான் உனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் தேவஜனங்களாகிய நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட வசனங்கள் எல்லாம் நமக்கு பிரயோஜனமாய் மாறவில்லை தெரியுமா? அந்த பிரயோஜனமான வசனங்கள் நாம் நடக்க வேண்டிய வழியை ஏன் இன்னும் சரியாய் நமக்கு காண்பித்து தரவில்லை தெரியுமா? வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதத்தை மட்டுமே சார்ந்து அந்த வசனத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதற்குரிய கிரியை நாம் நடப்பிக்காததுதான் காரணம். தேவன் நம்மை நோக்கி தருகிற வார்த்தையில் இருக்கிற கட்டளையை நாம் செயல்படுத்தாததுதான் காரணம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்ப்பை நாம் செயல்படுத்தும் பொழுது நாம் கிரகிக்கக்கூடாத மகிமையான பெரிய காரியங்களை நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார். அதை தான் கர்த்தர் இந்த வசனத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். உனக்கு நான் இவ்வளவு நாட்கள் தந்த வசனம் உனக்கு பிரயோஜனமானது. அந்த நிமிஷம் மட்டும் உன்னை பலப்படுத்துறதுக்காக இல்லை உன்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இல்லை. தலைமுறையாக உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் உனக்கு தருகிற பிரயோஜனமான வார்த்தை. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் வெறும் ஆசீர்வாதமாய் மாத்திரமல்ல, அதிலே கட்டளைகளும் இருந்தது. அந்த கட்டளைகளுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால தலைமுறையாய் அந்த வாக்குத்தத்தம் அவனுடைய சந்ததியை தொடர்ந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். இவ்வளவு நாட்கள் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தைகளை ஒருவேளை நம்ம மறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் மறக்க அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் சொன்னதை செய்யாதிருப்பாரோ, வசனித்ததை நிறைவேற்றாதிருப்பாரோ, நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் நமக்கு தந்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நிச்சயமாய் நிறைவேற்றி நம்மிலே அவர் மகிமைப்பட போவது அதிக நிச்சயம். அதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியம், அதற்குரிய கட்டளைகளை கீழ்ப்படிய வேண்டும். அது நமக்கு பிரயோஜனமான வாக்குத்தத்தம். தலைமுறையாய் நம்முடைய சந்ததியை தாங்கும்படியாய் கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம். அப்படி நாம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த வசனம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்.
அது நாம் எந்த வழியாய் நடக்க வேண்டும் என்று செவ்வையாய் கர்த்தர் நமக்கென ஆயத்தம் பண்ணின பாதையிலே அது நம்மை வழி நடத்தும். இன்னைக்கு அநேக காரியங்கள் என்ன டிசிஷன் எடுக்கணும் தெரியாமல் குழம்பி போய் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தின் கட்டளைக்கு கீழ்ப்படியாததுனால தான். தேவஜனங்களாகிய நம்மை பார்த்துதான் கர்த்தர் இன்று நாம் அவருடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பினால் நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். நானே இதை உனக்கு சொன்னேன், நானே இதை உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். மனம் மாற பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. மனுஷன் பொய் சொல்லுவான், மனம் மாறிடுவான். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை, ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது 100 வயதிலும் ஆபிரகாமின் சரீரம் செத்ததாயிருந்தது, சாராளின் கர்ப்பம் செத்ததாயிருந்தது. ஆனால் வாக்குத்தத்தம் ஜீவனோடு இருந்ததுனால, அவர்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததுனால செத்து போன சாராளின் கர்ப்பத்திலே ஒரு ஜீவனுள்ள ஈசாக்கை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை, சந்ததியை ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை தொடர்ந்து கர்த்தர் அவர்கள் சந்ததியின் மேல் வைக்கும்படியான ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை, ஈசாக்கை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்வளவு நாட்கள் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டுமானால் அதனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். நிச்சயமாக நம்முடைய தேவன் அந்த வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து அந்த வாக்குத்தத்தங்களை கொண்டு நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு செவ்வையாய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வழியை நமக்கு காண்பித்து அதிலே நம்மை நடத்தி முடிவிலே நம்மை நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்ப்பது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தரை நமக்காக எல்லாம் செய்து முடிப்பார் என்று நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.